டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்க போகுது. இன்னும் வந்து ஒரு 3 நாள் இருக்குது. ஸோ வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ரிவிஷன் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சண்டே நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் ஹாலில் என்னென்ன டிப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் சண்டே வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது என்னென்ன விஷயம் பண்ணணும், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன பிறகு அந்த ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் உங்களுடைய கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட். ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கின பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணுமோ அதுக்கான டிப்ஸ் வந்து நான் தரேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது 3 விஷயம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒன்று உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா கலரில் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுடைய ஹால் டிக்கெட் கம்பல்சரி இருக்கணும். அது 2 காப்பியாக எடுத்துக்கோங்க. ஒரு காப்பி வந்து ஹால் டிக்கெட் நீங்கள் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எக்ஸாம் சென்டருக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பால் பென் எடுத்துகிட்டு போயிடுங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ பிளாக் பென் எடுத்துகிட்டு போகணும். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை பிளாக் பெனில் தான் எழுதணும். இந்த 3 விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எதனா இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ், ஸோ இந்த மொபைல் ஃபோனு, இல்லை அங்கே போய் சென்டரில் போய் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதனா மெட்டீரியலோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு தெரியல. அதை வந்து நம்ம சேஃப்டி பண்ணுறதுக்கு அங்கே எதனா ஒரு பிளேஸ் கொடுத்தா பரவாயில்ல, கொடுக்கல அப்படின்னா யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீயாக போங்க. ஹால் டிக்கெட்டு, ஆதார் கார்டு, ஒரு பென்னு, இந்த 3 தான் நம்மளுக்கு தேவையான விஷயமே. டைரெக்டாக நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க, முடிச்சுட்டு வந்துட்டே இருங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போய் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே வச்சுட்டு போகிறது பெஸ்ட்டு வே. அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ். அடுத்தது இன்னொரு விஷயம், ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் அது இருக்கும். அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுங்க. லேட் ஆச்சு அப்படின்னா அலோவ் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும். ஏன்னா நல்லா ப்ரிப்பரேஷனை போட்டுட்டு நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக போகக்கூடாது. ஸோ பிஃபோரை என்ட்ரு ஆகிடுங்க. அதே மாதிரி அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதனாச்சும் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எதனா எடுத்துகிட்டு போயிடுங்க, சாப்பிட்டு போயிடுங்க. ஒன்று ஹோட்டல்லையோ இல்லை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணதோ எதனாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு அது எதனா பசி எடுத்துச்சு அப்படின்னா வெளியில் விட மாட்டாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் ஒரு ஸ்டார்டிங் ப்ராசஸ். இதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்கின பிறகு என்ன பண்ணணும், ஸோ உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் ஓஎம்ஆர் ஷீட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர் புக்லெட் தருவாங்க. இந்த கொஷின் பேப்பர் வாங்கின உடனே என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிளான்ஸ் பாருங்கள் பொறுமையாக. உள்ளே வந்து பிரிண்ட் ஆகிருக்குதா ஆயிருக்கலையா அப்படின்னு நான் சொல்ல வரல, ஓகேவா. ஃபர்ஸ்ட் விஷயம், பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி பாருங்கள். அப்படியே ஒரு கிளான்ஸ், ஒரு 180 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து தரமாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத சின்னதாக ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டே வாங்க. திடீர்னு உங்களுக்கு எதனா ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சது, எனக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து டைரெக்டாக நல்ல ஆன்சர் தெரியும் அப்படின்னா உங்கள் பெண்ணில் டிக்கெல்லாம் அடிச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி, ஒரு ஸ்டாரோ இல்லை ஒரு சின்னதாக டாட் இருக்கணும். அது உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியணும். அந்த ஸ்டாரை பார்த்தாக்கா அதுதான் ஆன்சரை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். அது எதுக்காக அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணும்போது நம்ம வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் எழுதிக்கிறதுக்காக தான். இது நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அப்பப்போ சும்மா அப்படியே லைட்டாக ஒரு டாட் மாதிரி வச்சுட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறம் இப்போது எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட், ஸோ உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு 30 கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு 30 கொஷின்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 20 கொஷின்ஸ் அதுதான் 2 மார்க் கொஷின். ஸோ அந்த 2 மார்க் கொஷின் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அந்த 2 மார்க் கொஷின்லேயே நீங்கள் வந்து 10 கரெக்டாக எழுதுனா கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிஜிபிள் ஆகிடலாம், குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அதுவுமே. அதனால் அந்த 10 கொஷின்லேருந்து அந்த 20 கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அட்லீஸ்ட் 10 கொஷின் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிருக்கிறீங்களா அப்படின்றத நீங்களே வெரிஃபை பண்ணிடணும். வெரிஃபை பண்ண பிறகு தான்
அந்த 31வது கொஷனுக்கு மேலே உங்களுடைய மேஜர் செஷனுக்கு நீங்கள் போகணுமே. கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 30 கொஷின்ஸ் நீங்கள் எழுத வேண்டியதில்லை. உங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கிறதால அது நீங்கள் அட்டன் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் 31வது கொஷனுக்கு போயிடலாம். ஏன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு 30 கொஷின்ஸை நீங்கள் விட்டுட்டு டேரெக்டாக 31வதுலேருந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு வரணும். ஸோ மேஜர்ஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது அந்த கொஷின் நம்பருங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு கொஷின் எழுதுறீங்க, நீங்கள் வந்து ஒரு 5வது கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க. 5வது கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து 5ன்னு இருக்கும். அந்த 5வதுக்கு ஏஓ பி ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணுறீங்க. 6வது கொஷின் எழுதிட்டீங்க, 7வது கொஷின் எழுதிட்டீங்க, 8வதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல. அப்போ நீங்கள் அந்த இடத்துல விட்டுட்டு 9வது கொஷனுக்கு ஆன்சர் தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து வரிசையாக ஆன்சர் பண்ணிகிட்டே வந்துடக்கூடாது. ஸோ நம்ம வந்து கரெக்டான நம்பருக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி எழுதுகிறோமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நடுவில் ஒரு கொஷின் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 9வது கொஷின் நம்ம போயிட்டோம். ஆனால் 9வது கொஷனுக்கு ஏ ஆப்ஷன் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு கொஷினை விட்டது நம்ம ஞாபகம் இல்லாத நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா 8th கொஷினில் நம்மளுடைய ஆன்சர்ஸை நம்ம மார்க் பண்ணிடக்கூடாது. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளியில் உட்காந்துட்டு நாளைக்கு வந்து யோசிக்க முடியாது. 1 மார்க் அப்படின்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் பேசிஸ் தான், ஒவ்வொரு மார்க்குமே இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆன்சர்ஸை கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி தெரியாத கேள்வி எதனா வந்திருக்கு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 கொஷின் தெரியல, இல்லை ஏதோ ஒரு படிச்சுட்டு ஒரு 4-5 கொஷின் எழுதணும், இன்னொரு 2-3 கொஷின் ஆன்சர் தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு விட்டு வைங்க. ஒரு 180க்கும் அப்படியே வரிசையாக தான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 4-5 கொஷின் தெரியலையா விடுங்க, அடுத்து ஒரு கொஷின் தெரியலையா விடுங்க, அடுத்து ஒரு 2-3 கொஷின் ஆன்சர் தெரியுதா எழுதிடுங்க, அடுத்து ஒரு கொஷின் தெரியலையா விட்டு வைங்க. ஏன் நம்ம வந்து விடணும் அப்படின்னா அடுத்த கிளான்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு 180க்கும் நம்மளுக்கு என்னென்ன கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ அதை வந்து நம்ம ஆன்சர் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியலையோ அதை செகண்டாக நம்ம வந்து திருப்பி பண்ணும்போது ஒவ்வொன்றா ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா தெரியாத கொஷின்ஸ்லாம் விட்டுட்டு வரக்கூடாது. 100% வந்து நம்ம வந்து 180 கொஷின்ஸுமே நம்ம வந்து டிக் பண்ணி வச்சுருக்கோமா அப்படின்றதையும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு வந்துடணும் கடைசியாக. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சப்போஸ் ஒரு கொஷின் படிக்கிறீங்க, அதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதையே எழுதிட்டு வந்துடுங்க. சும்மா அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வந்து திருப்பி படிக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அது வந்து பி ஆப்ஷன் தோணும், சி ஆப்ஷன் தோணும், அதெல்லாம் வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் படிக்கும்போது இதுதான் ஆப்ஷன்னு கண்டு ஓரளவுக்கு வந்து பிளிங்க் ஆகுதான் அதே போட்டு வந்துடுங்க. திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஏன்னு ஒன்று வந்து யோசிச்சிருப்போம், அதுக்கப்புறமா திருப்பி படிக்கும்போது இல்லை அது பி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போட்டு வந்துடுவோம். கடைசியில் வெளியில் வந்து நம்ம கீ ஆன்சரை செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா ஏ தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம அப்போவே அந்த ஆன்சரே கொடுத்துட்டு வந்துருக்கலாமோ அப்படின்றதையும் நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே வந்துடணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 கொஷின்ஸுக்கு ஆன்சர் தெரில, ஸ்டார்டிங் கொஷின் பேப்பர் கொடுத்தோடனே ஒரு 4-5 கொஷினுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே என்ன ஆகுதுங்கன்னா கொஞ்சம் பயந்துடாதீங்க. அந்த பயத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு 180 கொஷின்ஸுக்கு ஆன்சர் தெரிலனா தான் பயப்படணும். ஓகேவா? 2-3 கொஷின் இல்லை ஒரு 5 கொஷினுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 கொஷினோ இல்லை 20 கொஷின்ஸுக்கு ஆன்சர் தெரிலனா கூட பயப்பட வேண்டியதே கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம் ஆளுக்குள்ளே உங்கள் கையில் ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் எழுதுகிற வேலை மட்டுமே தவிர அங்கே உட்காந்துட்டு யோசிக்கிறதோ பயந்துகிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டைம்லாம் 10மோ 10ஆதோ அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட் உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக கொடுத்துருவாங்க. ரிமைனிங் ஹவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே எல்லாத்துக்கும் இருக்கும். எஸ்பெஷலி மேக்ஸுக்கு மட்டும்தான், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அவங்க வந்து ஒரு சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி போடணும். பட் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் டைம் அவங்க கொடுக்குறதே இனஃப் டைமாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்குன்னு வந்து நிறைய டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக பொறுமையெல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஏன்னு தெரிஞ்சிச்சா ஒன்றாவதுக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மார்க் பண்ணுறது ஷேட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டு வந்துடுங்க.
ஏன்னா ஷேட் பண்ணுறதுலேயே ரொம்ப ஸ்லோவாக ஷேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுலேயுமே நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண பிறகு அந்த 180க்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துருங்க. முடிஞ்சால் இது இது உங்களுடைய ஆன்சர் நீங்கள் எதெல்லாம் மார்க் பண்ணுறீங்களோ, உங்களுடைய ஷேட் பண்ணிட்டு வரீங்களோ, அதை வந்து முடிஞ்சால் உங்களுடைய கொஷின் பேப்பரில் ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க. கடைசியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் என்னென்னலாம் வந்து நம்ம வந்து ரைட்டாக எழுதியிருக்கோம், ஸோ எவ்வளோ மார்க்கு வரும் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு வேணால் இந்த ஒரு டாக்டிஸ் வேணால் யூஸ் பண்ணுங்கள். இது கம்பல்சரி கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக தான். நாளைக்கு நம்ம வந்து என்ன கொஷின்ஸுக்கு 180க்கும் நம்மளால் கரெக்டாக என்னென்ன கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாது. என்னென்ன கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு மார்க் ஐடென்டிஃபிகேஷன் வேணால் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ வேறு எதனா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், ஸோ வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.